கல்விக்காக வந்து ஒரு அரசாங்கம் செலவிடுறத வந்து ஒரு செலவா பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு பெரிய முதலீடு. இப்போ வந்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள வந்து ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, அல்லது இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறாங்க. லட்சக்கணக்கான ரூபா செலவழிச்சு டாக்டருக்கு படிக்க இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறாங்க. அ பெரிய பெரிய உயர் படிப்புகளுக்கு எந்த படிப்பு படிக்க வச்சாலும், நாளைக்கு பின்னாடி ஒரு 20 வயதுக்கு அப்புறம், இல்ல 25 வயசுக்கு அப்புறம் அவங்க ஒரு வேலைக்கு போயி, அப்புறம் ஆயுள் காலம் முழுக்க அவங்க சம்பாதிக்க போறாங்க. அதுக்கு காரணம் என்னது? அந்த படிப்பு தான் காரணம். அந்த குடும்பம் வந்து அந்த படிப்புக்காக, அந்த பிள்ளைகளோட படிப்புக்காக அவங்க சில லட்சங்கள் செலவழிச்சிருக்கலாம். ஆனா, அந்த அந்த பிள்ளைகள் வந்து பின்னாடி ஒரு 25 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம், வாழ்நாள் முழுதும் வேலை செஞ்சு பல லட்சங்கள, பல கோடிய அவங்க சம்பாதிக்கிறாங்க. அது மாரி தான் அரசாங்கம். அரசாங்கம் வந்து இந்த மாணாக்கர்களுக்கு வந்து இலவச கல்வி அளிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு செலவே கிடையாது. இதெல்லாம் முதலீடு. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ற மாரியான இதெல்லாம் ஒரு முதலீடு. ஆ அதுக்கு அப்ப அந்த அந்த மாரி ஒரு முதலீடு இருக்கும்போது, தாராளமா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணாலும் அவங்களோட கல்விக்காக, இலவச கல்வி வழங்குவதற்காக செலவிடலாம். செலவிட்டாக்கா, நாளைக்கு பின்னாடி வேலை செஞ்சு, அதன் மூலமா வரி வந்து இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்குது. அந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு கிடைச்சு, அரசாங்கத்தோட ஒரு ஒரு நாட்டோட பொருளாதாரம் தான் அதிகரிக்கும். இந்த கல்வி விஷயத்துல கஞ்சத்தனமா நடந்துக்கிறது, இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அவங்கவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நெறைய பண்றாங்க. ஆனா வந்து அரசாங்கம்னு வரும்போது அந்த மாரி பார்க்குறாங்க. ஆட்சியாளர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகள் வேற, இந்த நாட்டோட பிள்ளைகள் வேற, நாட்டுல உள்ள மற்ற பிள்ளைகள்லாம் வேற, அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இந்த ஏதோ அரசு பள்ளி, இலவச கல்வி அதுக்கெல்லாம் வந்து ஏதோ ரொம்பவும் நெறைய செலவு பண்றாங்க. ஆனா, அது கரெக்ட்டா வந்து சேர்றது கிடையாது. இடையில அதிகாரிகள் வந்து பிச்சு புடுங்கி தின்னது தின்னது போக தான் மீதி வந்து பிள்ளைகளுக்கு சேருது. திருட்டு கணக்கு எழுதுறது, நெறைய முறைகேடான வழிகள்ல நெறைய ஓட்டை. ஒரு பானையில தண்ணி ஊத்துறாங்க அங்க நெறைய. அந்த பானையில நெறைய ஓட்டை இருக்குது. அந்த அந்த ஓட்டை வழியா எல்லா தண்ணியும் சிந்திருது. ஆனா, நெறைய தண்ணி ஊத்தப்படுகிறது என்பது மட்டும் உண்மை. அம் அந்த மாரி அதனால வந்து நெறைய எதுக்காக அரசாங்கம் வந்து அரசு பள்ளிகள வந்து இந்த மாரி விடுறாங்க, கோட்ட விடுறாங்க. சரியா அதாவது அதுக்கு தேவையான கட்டமைப்புகள செஞ்சு குடுக்குறதுல அதிக கவனம் செலுத்துறதில்ல. நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை இல்ல. ஏன் நம்பிக்கை இல்ல? அதாவது நெறைய பணம் இப்போ ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லா படிச்சாங்கனாக்கா, நெறைய செலவழிப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்டின்னா, இப்போ வந்து எல்லாம் ஆங்கில வழி கல்விங்கிறதுனால, இவங்க எல்லாருமே வந்து பின்னாடி படிச்சுட்டு, இந்த தமிழ்நாட்ல தான் இருக்க போறாங்களா? அ அப்படி அவங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து படிச்சுட்டு இங்கிலீஷ் படிச்சா வெளிநாட்ல வேலை கிடைக்கும், வெளிமாநிலத்தில வேலை கிடைக்கும் அப்படின்னு நெனச்சு தான் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்க பெரும்பாலும் வந்து இப்போ இலவச கல்வி வழங்குறோம்னு வச்சுக்கங்க. இவங்க எல்லாம் படிச்சுட்டு அமெரிக்காவுல செட்டில் ஆக போறாங்க. அப்போ வந்து அரசாங்கம் ஒரு மாணவர்களுக்கு செலவு செய்த அந்த செலவெல்லாம் வந்து வீணா போயிடுதுல்ல. அப்போ அந்த மாரி தான் அந்த மாரியான நம்பிக்கை தான் கல்விக்காக செலவிடுவதில் அரசாங்கத்துக்கு அவங்களுக்கே தெரியாம ஒரு தயக்கம் ஏற்படுது. இது எல்லாத்தையுமே கவனிக்குது. அதாவது மூளை வந்து கவனிக்குது. அ அரசாங்கம், மக்கள் எல்லாமே கவனிக்கிறாங்க. மக்களுக்கே அது நியாயம் இல்ல. ஏன்னா இங்க படிச்சா இங்க தான் வேலை பார்க்கணும். இது தமிழ்நாட்ல படிச்சாக்கா, தமிழ்நாட்டோட மக்கள் வரி பணத்துல படிச்சுட்டு, அப்ப அவங்க பயன்பாடு எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்காவுல போய் செட்டில் ஆகுறேன், துபாய்ல போய் செட்டில் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. வெளிநாட்டுக்கு போயி அவங்களோட உழைப்பு, அந்த உழைப்பினால் வந்த பணத்தினால கிடைக்கிற வரி பணம் இது எல்லாமே வெளிநாட்டுக்கு. அப்போ அப்போ இவங்களுக்கு இலவச கல்வி குடுக்கறதுல நியாயமே இல்லாம போயிடுது. இலவச கல்வி குடுக்கறதுல வந்து நியாயம் இல்லாம போயிடுது. அப்போ இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ வந்து இலவச கல்வி குடுக்கணும்னா, ஏன் இந்த கேட்ட எழுத்து சாத்திரான்ற மாரி அ அ ஆங்கில வழி கல்விக்கு மூடு விழா பண்ணணும். அது வந்து நிறுத்தணும். தாய்மொழியில கல்வி குடுத்தாக்கா, யாராலயுமே வெளிநாட்டுக்கு முடியாது. அப்போ எந்த இன்ஜினியரு நாம உருவாக்குற தாய்மொழி கல்வி மூலமாக கல்வி கற்று கற்பதால் உருவாகின்ற இன்ஜினியர்கள், டாக்டர்கள், விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து வேற வழியே இல்லாம தமிழ்நாட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, பிற மொழி தெரியாது. தமிழ் மொழியிலேயே தான் அவங்க கல்வி கற்றிருப்பார்கள்.
தாய்மொழியில் கல்வி கற்று தாய்மொழியில் பாடங்களை படித்து அதனால் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகள் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் இருப்பார்கள், தாய்நாட்டில் தான் இருப்பார்கள். அதுதான் ஜப்பான் நாட்டிலையும் சீனா நாட்டிலையும் நடக்குது. சீனா நாடு ஏன் முன்னேறுது? ஜப்பான் நாட்டுக்கார மட்டும் ஏன் தாய்மொழியில் கல்வி கற்பதால் அவர்கள் தாய்மொழியில் கல்வி கற்கிறார்கள். தாய்மொழியில் கல்வி கற்பதால் அவர்கள் தாய்நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. நிறைய வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஒரு 99% வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதனால தான் அந்த நாடு முன்னேறுது. வேறு வழியே இல்லாமல் அந்த நாடு முன்னேறுது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணத்தை செலவழித்து படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்த பிறகு சம்பாதிச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட கொண்டு அந்த சம்பாத்தியத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? பெற்றோர்கள் ஒருத்தர் செலவு பண்ணது ஒருத்தர், ஆனால் சம்பாதிச்சு கொடுக்குறது ஒருத்தர். அது மாதிரி தான் இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு அவங்க பிற்காலத்தில் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்காக இலவச கல்வி வழங்கணும்? அதனால தான் வந்து இலவச கல்வி வந்து அது ஒரு பெரிய உரிமையாக யாரும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா இயல்பாகவே அதில் ஒரு நியாயம் இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். எல்லாருமே வெளிநாட்டில் போய் தான் செட்டில் ஆகுறாங்களா? இல்லைதான். ஆனால் எல்லாருக்குமே அப்படி ஒரு மோகம் இருக்குதுல்ல. தான் பிள்ளை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனால் அதை பெருமையாக நினைக்கிறாங்கல்ல. நாளைக்கு அவங்க உள்நாட்டிலே வேலை பார்க்கலாம், உள்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் வேலை கூட அவங்க கிடைக்கலாம். ஆனால் அவங்களுடைய எண்ணம் அது, அவங்களுடைய நோக்கம் எதை பெருமையாக நினைக்கிறார்கள்? வாய்ப்பு கிடைச்சதுன்னா, வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பெரும்பாலானவர்கள் வாய்ப்பு கிடைக்காம இங்கே இருக்காங்களே தவிர அந்த மோகம் என்பது மனதில் இருக்கிறது. வெளிநாட்டு மோகம் என்பது மனதில் இருக்கிறது. அந்நிய மோகம் என்பது மனதில் இருக்கிறது. தாய்நாட்டு மேலே பற்று இருந்தால் அந்த உரிமை, அது தங்களுடைய உரிமை, தங்களுடைய தாய்மொழியில் இலவச கல்வி பெறுவது தங்களுடைய உரிமை என்று நினைத்து அதற்காக போராடி இருப்பார்கள். எல்லோருமே வெளிநாட்டை உயர்வாக நினைக்கிறார்கள். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், அதெல்லாம் அந்த நோக்கம் இருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கம் இருக்கும்போது அவர்களுக்கு இங்குள்ள மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து இலவசமாக கல்வி கற்பதில் வந்து எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால தான் வந்து இலவச கல்வி கொடுக்கறதில்ல. அப்போ வந்து தாய்மொழியில் கல்வி கற்றால் அவங்க வெளிநாட்டுக்கு போக முடியாது. அப்போ இங்கே படிக்கிற எல்லாருமே தாய்நாட்டிற்காக உழைப்பார்கள். அதன் மூலம் தாய்நாடு முன்னேறும். தாய்மொழி மூலமாக கல்வி கற்றால் எப்படி தாய்நாடு முன்னேறும்? யாருமே வெளிநாட்டுக்கு போக முடியாது. அதாவது அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, பிற மொழிகள் தெரியாது, ஹிந்தி தெரியாது. அப்போ வேறு வழியே இல்லாமல் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. அதாவது தன்னுடைய தாய்நாட்டில் தான் இருப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி எல்லாமே தாய்நாட்டிற்காக செலவிடப்படும். அதன் மூலம் தாய்நாடு முன்னேறும். இது இப்படித்தான் வந்து தாய்மொழியில் வழியாக கற்றுக் கொடுக்கப்படுகிற கல்வி வந்து அவர்களை வந்து வேறு வழியே இல்லாமல் தாய்நாட்டிற்காக உழைக்கும்படி செய்து விடுகிறது. நம்ம ஆங்கிலத்தின் வழியாக கல்வி கற்கும்போது வேறு வழியே இல்லாமல் அவங்க தமிழ்நாட்டில் இல்லாமல், தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஆங்கிலத்தில் ஒரு வெளிநாட்டுக்கு தான் போவாங்க. வெளிநாட்டுக்கு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். அதனால் ஆங்கிலம் பேசுகிற அனைத்து நாடுகளுக்கும் அவர்கள் சென்று பிழைப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. அதனால் அவருடைய உழைப்பு, முயற்சி எல்லாமே, கல்வி, திறமை எல்லாமே வந்து அந்நிய நாடுகளுக்கு பயன்பட்டு அந்நிய நாடு வளர்ச்சி அடைகிறது. இன்றைக்கி அமெரிக்கா வளர்ச்சி அடையுதுன்னா அதற்கு காரணம் இந்தியர்கள் தான் சொல்கிறாங்க. இங்கே படிக்கிற பெரும்பாலான விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் எல்லாருமே வந்து அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. அமெரிக்கா போய் அமெரிக்க நாட்டை முன்னேற்றுறாங்க. அப்போ அவர்கள்லாம் தாய்மொழியில் கல்வி கற்றிருந்தால் இங்கே தான் இருந்திருப்பாங்க, தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பாங்க. தமிழ் மொழியில் கல்வி கற்றிருந்தால், அந்நிய மொழியில் ஆங்கில மொழியில் கல்வி கற்காமல் தமிழ் மொழியில் மட்டும் கல்வி கற்றிருந்தால் அவருடைய உழைப்பு, அவருடைய கனவு, அவருடைய லட்சியம், அவருடைய திறமை எல்லாமே தமிழ்நாட்டுக்காக பயன்பட்டிருக்கும். வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முன்னேறி இருக்கும். இந்த வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தையும் இக்கட்டான ஒரு நிலைமையை தான் ஒரு தாய்மொழி கல்வி ஏற்படுத்துது. அதன் மூலம் தாய்நாடு உயர்கிறது. அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா அந்நிய நாடு, நீங்கள் எதெல்லாம் பெரிய நாடுன்னு நினைக்கிறோமோ அதற்கு இணையான ஒரு வளர்ச்சியை நம்ம நாட்டிலே நாம் ஏற்படுத்திட்டு போகலாம். நம்ம நாட்டே ஒரு வெளிநாடு மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு தோற்றமுடைய ஒரு வியப்பான ஒரு நாடாக நாம் மாற்றி விட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் தாய்மொழி கல்வி மூலமாக எல்லாமே சரியாக வந்து அமையும். ஒரு முன்னேற்றம், வேறு வழியே இல்லாமல் இந்த நாடு முன்னேறும். அதுக்காக 2 மொழி கற்றுக் கொடுக்குறது, 3 மொழி, இந்த மாதிரி 2 மொழி கொள்கை, 3 மொழி கொள்கை,
இதெல்லாம் தப்பு. மிகப்பெரிய தப்பு. யாருக்கு தேவையோ அவங்க தான் அத கத்துக்கணும். அது வந்து அவங்க தேவைங்கிறத பிற்பாடு வேலை தான் தீர்மானிக்கும். நாளைக்கு அவங்க படிப்பே நாளைக்கு நம்ம என்ன வேலை செய்ய போறோம்னு யாருக்கு தெரியும்? மருத்துவரா வேலை பார்த்தவங்க கடைசியில வந்து வேற ஒரு லேண்ட் புரோக்கரா போயிடுறாங்க. மருத்துவரா படிச்சவங்க வந்து நாளை வந்து விவசாயம் பண்ணலாம். வழக்கறிஞரா படிச்சவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து டீச்சருக்கு படிச்சவங்க விவசாயம் பண்றாங்க. அதனால வந்து நாம என்ன வேலை பார்க்க போறோம்னு நமக்கு தெரியாது. அதனால எல்லாத்தையும் படிச்சு வைப்போமேன்னு படிச்சு வைக்கக்கூடாது. நாளைக்கு தேவைப்பட்டுனா எந்த மொழி தேவையானாலும் நாளைக்கு ஒருத்தர் வேலை செஞ்சு ஏன்னா கல்வி கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. எப்போ வேணாலும் கல்வி கத்துக்கலாம். சின்ன வயசுல கத்துக்கிட்டாதான் உண்டா? அப்படி கிடையாது இல்ல. அப்படிங்கும்போது நாளைக்கு நம்ம ஒரு வேலைக்கு போறோம். அந்த வேலைக்கு நமக்கு என்ன ஏதாவது ஒரு மொழி தேவைப்படலாம். யாருக்கு அதுவும் யாருக்கோ ஒருத்தருக்கு தான் தேவைப்படும். யாருக்கோ ஒரு சிலருக்கு தான் தேவைப்படும். எல்லாத்துக்கும் தேவைப்படாது. அவங்க வேலையை பொறுத்து. அதன் மூலமா அவங்க வந்து அவங்க மட்டுமே அவங்க எந்த மொழியை வேணாலும் கத்துக்கிட்டோம். அதனால ஒரு மொழி கொள்கை தான் சரி. ஒரே ஒரு தான் கடிவாளம் கட்டின மாதிரி இருக்கணும். 2 மொழி தெரிஞ்சா அப்புறம் இன்னொரு மொழி நமக்கு எந்தெந்த மொழியெல்லாம் தெரியுதோ அந்தந்த நாட்டுக்கெல்லாம் அந்தந்த நாட்டையெல்லாம் நோக்கி நம்ம போகத்தான் செய்வோம். அதை தெரிஞ்சுக்குவோம். அந்த நாட்டை தெரிஞ்சுப்போம். அந்த நாட்டை தெரிஞ்சா அந்த நாட்டை போய் பார்க்கணும்னு தோணும். அந்த நாட்டில் போய் வேலை செய்யணும்னு தோணும். அதனால நாம நம்ம நாட்டிலேயே வேலை செய்யணும். பிற நாடுகளும் சுற்றுலா போய் பார்க்கலாம். பிற நாடுகளுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் வரும். இது எப்படின்னா இந்த தூதரக வேலை அப்படி சில வேலைகள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது அரசாங்க ரீதியாவோ அல்லது ஒரு சிலருக்கு ஏற்படும். அப்போ அந்த மொழியை தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் அவசியம் வந்து ஒரு சிலருக்கு தான் ஏற்படும். அப்படி அந்த அவசியம் ஏற்படும் போது அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். மற்றபடி எல்லா பிற்காலத்தில் பயன்படும் ஏன்னா பூச்சாண்டி கட்டிக்கிட்டு நிறைய மொழிகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டு அதனால வந்து இப்போ பரதேசிகளாக மாற்றுகிற வேலை தான் இங்கே நடக்குது. பரதேசம்னு சொல்லுவாங்க. பரதேசம் போயிட்டான் பரதேசம் அதாவது வெளிநாடு போகிறத தான் பரதேசம் போயிருக்கோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிதானே? சரியா தெரியல. அது மாதிரி பரதேசிகளாக மாற்றுகிற கல்வி முறை தான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். பரதேசி கல்வி முறை, பரதேச கல்வி முறைன்னு தான் இதை சொல்லணும். அதனால் வந்து ஒரே ஒரு கல்வி தான், ஒரே ஒரு கல்வி முறை. அதுதான் சரி. இப்போ இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இப்போ ஆங்கிலம் வந்து ஆங்கில மொழியில் மொழிபெயர்ப்பாளர்கள். அப்போ மொழிபெயர்ப்பாளர் எல்லா மொழியிலிருந்தும் நமக்கு தேவைப்படும். எல்லா மொழியில் உள்ள புத்தகங்களையும் நம்ம தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்தந்த எல்லாருமே எல்லா மொழியிலும் கற்றுக்க முடியாது. ஒரு சிலர் ஆங்கில மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியில் உள்ள புத்தகங்களை தமிழ் மொழிக்கு மொழிபெயர்ப்பார். இன்னொருத்தர் வந்து ஜெர்மன் மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியில் உள்ள புத்தகங்களை தமிழ் மொழிக்கு அப்படித்தான் வந்து அவங்க தேவை. ஜெர்மன் மொழியை கற்றுக்கிறவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்ட தமிழர்களுக்கு வந்து அந்த வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படாது. அதனால ஆங்கிலம் கற்றுக்க மாட்டாங்க. அப்போ பின்னாடி என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போவே முடிவு பண்ணிக்கிட்டு எதற்கும் தேவைப்படும். ஏதோ வருமுன் காப்பது மாதிரி வருமுன்னாலே இவர் ரொம்ப தயாராக இருக்கிற மாதிரி நேரத்தை வந்து நேரத்தோட வேல்யூ தெரியாமல் அதோட முக்கியத்துவம் தெரியாமல் வீணாக செலவழிக்கிறது, உழைப்போட வேல்யூ முக்கியத்துவம் தெரியாமல் அதனால என்ன ஆகுதுன்னா பயனுள்ள வேலைகளை நம்ம செய்யாமலே போகிறோம்.